அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் 3ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதேபோல 15 மாவட்டங்களில் ஏப்ரல் 4, 5ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறாங்க. தென்னிந்திய பகுதிகள் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கக்கூடிய அந்த பகுதி தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. இதன் காரணமாகவும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழக பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாகவும் தமிழகத்துல வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது இன்று முதல் வரக்கூடிய 5ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான அளவில் மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக 3ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் 4 மற்றும் 5 ஆகிய அந்த இரு நாட்கள்ல இடிமுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு ஒரு சில இடங்கள்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி ஆகிய இந்த இரு நாட்கள்ல கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய இந்த மாவட்டங்கள்ல 2 நாட்களுக்கும் வரக்கூடிய 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி ஆகிய 2 நாட்களுக்கும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு, கோடை காலம் என்பதனால மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது மாலை நேரங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வரக்கூடிய நாட்கள்ல சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில பகமூட்டங்கள் உருவாகக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. அதனால் பொதுவாக நமக்கு இந்த காலகட்டத்தில் வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய சராசரியான அதிகபட்ச வெப்பநிலையை ஒட்டி வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.